வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதுவே சர்க்கரை நோயாளிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கணும். ஒரு பேரிச்சம்பழமே சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதிகம் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு அளவுக்குள்ள பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும்போது பேரிச்சம்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்குங்க இல்லையா? இப்போ பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளினுடைய அந்த தேய்மான பிரச்சனையை சரி பண்ணுது. முன்னாடியே எலும்புகள் தேய்மானம் அடையாமல் பாதுகாக்கும். எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சிருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு பேரிச்சம்பழம் உதவி பண்ணும். எலும்புகளுக்கு உறுதித்தன்மையுமே பேரிச்சம்பழம் கொடுக்கும். இதனால் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளும் இருக்காது. பொதுவாக 30 வயதுக்கு மேலே பெண்களுக்கு எலும்பு மெலிவு நோய் ஏற்படும். ஆண்களுக்கு 40 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது எலும்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குத்துவது போன்ற வலி இருக்கும். உட்காந்து எழுந்தால் கூட நமக்கு இடுப்பு வலி இருக்கும். அப்புறம் முதுகு வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலி பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து அவதிப்படுவோம். மூட்டு வலி கடுமையாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீக்கணும்னா எலும்புகளுக்கு போதிய அளவுக்கு அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். இந்த அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே பேரிச்சம்பழத்தில் இருந்திருக்கிறதால தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகள் வந்து வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடலை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொண்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இருப்பீங்க. பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களால் இருக்க முடியும். உங்களுடைய உடலில் ரத்த அணுக்களை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு, ரத்தம் போதுமான அளவுக்கு வந்து செக்ரிகேட் ஆகிறதுக்கு, சுரக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழமானது பேரிச்சம்பழம் தாங்க. ஸோ சிலருக்கு உடலில் ரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் அந்த ரத்த அணுக்களுமே குறைவாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த வெள்ளை அணுக்கள் குறைஞ்சதுன்னா அந்த இம்யூன் பவர் வந்து நம்ம குறைஞ்சிடும். அதனால் ரத்த வெள்ளை அணுக்களை போதுமான அளவுக்கு நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். அதே போல் ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு அவங்க நாள் முழுவதுமாகவே சோர்வாகவே இருப்பாங்க. ஸோ இதிலிருந்து அவங்க விடுபடணும்னா இதுக்கு அவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகையை வந்து சரி பண்ணிடலாம். உடலில் ரத்தத்தினுடைய அளவை வந்து அதிகரித்து ரத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஸோ இப்போ ரெட் பிளட் செல்ஸ் அவங்க திரும்ப பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதன் மூலமாக ஆக்சிஜன் சப்ளைவை உடல் எங்கும் வந்து பரப்ப விடுவாங்க. ஸோ ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்கும்போது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் வலி, உடல் பலவீனம், அப்புறம் உடல் சோர்வடைவது, இன்னும் குறிப்பாக கவனமின்மை பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள் எதுவுமே நமக்கு இருக்காது. அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து விடுபடுவதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா போதுமான அளவுக்கு இரும்பு சத்து பெறும்பொழுது இந்த நோய்களிலிருந்து நம்ம விடுபட்டலாம். இப்போ வளமான அளவில் இரும்பு சத்து வேணும், இரும்பு சத்து குறைபாட்டிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளணும். கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் உறுப்புகள்லேயே நாம் அதிகமாக எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அப்படின்னா கண்களுக்கு தான். ஏன்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கு, வர்றதுக்கு, அன்றாட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு கண் பார்வை வந்து படிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு வந்து அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. வயசானவர்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து குழந்தைகள், இளைஞர்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து வருது. அப்போ வந்து பார்த்தோம்னா சரியாக அளவு போதுமான அளவுக்கு கண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முதல் காரணம். இன்னொரு காரணம் நாமளாகவே கண்கள் பார்வையை வந்து மழுங்கடிச்சிக்கிறது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, போதுமான அளவுக்கு உறங்காமல் இருக்கிறது, வெளியே சென்றால் கண்களை பாதுகாக்காமல் இருக்கிறது, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இவை அனைத்துமே கண்களை பாதிக்கும். இதனால் சிலருக்கு கண் பார்வை மங்குறது, மாலை கண் நோய் ஏற்படுறது, கண்களில் புரை ஏற்படுவது, அப்புறம் கண் பார்வை அந்த விழி திறனில் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது, விழிப்படலம் சேதம் அடைவது, இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்கும். இப்போ தினந்தோறும் பேரிச்சம்பழங்கள் நம்ம சாப்பிட்றோம்னா கண்களினுடைய பார்வை திறன் வந்து நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண் பொறை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம வந்து தடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாகவே கண்களுக்கு வந்து கூர்மை பெறக்கூடிய சக்தி வந்து நமக்கு பேரிச்சம்பழம் கொடுக்கும். இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோயால் இப்போது பலரும் பாதிப்படைகிறாங்க. இதுக்கு அவங்களுக்கு காரணம் என்னென்னா அதிக மன அழுத்தம், கவலை, டென்ஷன், பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படுறத ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம், பிபின்னு சொல்லுவோம். நரம்புகளில் இறுக்கங்கள் இல்லாமல் இருந்தால் தான் நரம்புகள் வழியாக இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகும். அதே போல் ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகும். இதனால் பார்த்தீங்கன்னா இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கவலை இது எல்லாத்தையுமே நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. பிபி ப்ராப்ளத்தை, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வந்து பேரிச்சம்பழம் தடுத்து நிறுத்திடும். இதனால் இணைய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பேரிச்சம்பழம் ஒரு தீர்வாக இருக்குங்க. இதயத்தை பன்மடங்கு நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை முறையான அளவில் பெற்று உடலை பாதுகாப்பாக பராமரித்துக் கொள்வதற்கு தினமும் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமுடன் வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.